சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து நான் நேருஜி பேசுகிறேங்க, நாம் தமிழர் பார்ட்டி. நேற்றைய தினம் இங்கே வந்து ஒரு மாணவியை கிட்டத்தட்ட 3 பேர் சேர்ந்து கொடூரமாக பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. அந்த சம்பவத்தை காலையில் தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட உடனே இங்கே வந்து பார்க்கும்போது அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு மிக அருகிலேயே அரசால் இந்த மதுபான கடை முதல்ல இயங்கிட்டு வந்தது டாஸ்மார்க்னு, அதை வந்து அரசு தடை செஞ்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே இல்லீகலாக இவங்க வந்து மதுபானத்தை விற்பனை செஞ்சுட்டு வந்தாங்க. சரவணன் அப்படிங்கிறவர் விட்டுட்டு வந்தார். நாங்கள் அதை பார்த்து பிடிச்சிருக்கோம். இது முதல் முறை இல்லை, இதுக்கு முன்னாடியே இங்கே தேனியை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட வந்து வழிப்பறியில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னதுக்காக கழுத்தை அறுத்து இதே இடத்துல 2020 அவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக இங்கே வந்து வழிப்பறியும் பாலியல் வன்புணர்வும் நடந்து கொண்டே வருது. இதை தட்டி கேட்கறதுக்கு, அதாவது இது விமான நிலையத்துக்கு மிக அருகில் உள்ள ஒரு இடம். கவர்னர் வந்தாலும், பிரசிடென்ட் வந்தாலும், பிரைம் மினிஸ்டர் வந்தாலும், சிஎம் வந்தாலும் இதே விமான நிலையத்தை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ இருக்கிற பாதுகாப்பு ஏன் பொதுமக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது? இந்த இடம் இவ்வளோ மோசமாக கோவையில் இருக்கிறது கோவைக்கே ஒரு அசிங்கம் தான். இதை நம்ம வந்து மாற்றணும். இந்த இடத்துல நீங்களே பார்த்தா தெரியும், உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக பாட்டில்ஸாக இருக்குது. அவங்களுக்கு கொடுக்குற சைட் டிஷ்ஷஸ் நிறைய வச்சுருக்காங்க. இல்லீகலாக விற்கிற மாதிரியே தெரியல. அங்கே எல்லா பக்கமும் பாட்டில் செதறி கிடக்குது. இப்போ நாங்கள் காவல் நிலையத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். காவலர்கள் வந்துட்டுருக்காங்க. முதல் கட்டமாக இந்த மாதிரி இல்லீகலாக எங்கெல்லாம் மதுபானத்தை விற்கிறாங்களோ அது அத்தனையும் தடை செய்யணும். அதுக்கான பணியை நாம் தமிழர் கட்சி முழு மூச்சில் எடுக்கும். நன்றி. மது பாட்டில்ஸ் இருந்ததுங்க, பீர் பாட்டில் நிறையா இருந்தது. அது இல்லாமல் இன்னும் 2-3 இதோ அங்கே கூட நாங்கள் சாம்பிளுக்கு வச்சுருக்கோம். அந்த மாதிரி பாட்டில்ஸ் நிறையா இருந்தது. அது போக தண்ணி பாட்டில்ஸ் இருந்ததுங்க. ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க, நம்ம தர்பூசணி அந்த மாதிரியான பழங்கள் வச்சுருந்தாங்க. வெங்காயம் நிறையா கட் பண்ணாமல் புதுசாக இருக்கிற வெங்காயம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெங்காயங்கள் வந்து வச்சுருந்தாங்க. அதே போல் நேற்று வந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேருமே தண்ணி அடிச்சிருந்தாங்க, லிக்கரில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே வந்து கூட அவங்க வந்து கன்சியூம் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா இங்கேருந்து ரொம்ப இன்சிடென்ட் நடந்த இடம் வந்து ரொம்ப பக்கம், ஒரு 200-300 ஃபீட் தான் இருக்கும் நடந்த இடம். உள்ள வந்து பாருங்க. உங்களுக்கு தெரியாம இதெல்லாம் வந்துதா? நடு காட்டுல புள்ள ரேப் இருக்கு, அப்பவும் சைடு சுத்தி வச்சிருக்கீங்க. கூட அக்கா தங்கி பேசுறீங்களா? நீங்க விடிய சரக்கு ரூபாய் எவ்வளவு ஒரு தாயல் குடிகார தாலி பண்ணி போயிட்டாங்க. அடிச்சு வர்றது தம்பி. இதெல்லாம் எப்படி சமைச்சு சாப்பிடுறக்கா? இதெல்லாம் நடு காட்டுல சரக்கு சைடு குடிக்கிற இது எப்படி எந்த ஜனநாயகம் புரியல? நீங்க விக்கிறீங்க சார். விக்க சொன்னது யாரு? விக்க சொன்னது யாரு? இந்த பகுதி கவுன்சிலர் தெரியாதா? இப்படி காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறை அதிகமா ஒரு பாட்டில் அனுமதிக்கு இங்க கட்டாயம் இருக்கணும். காவல்துறைக்கு போன் அடிங்க. வந்துட்டு இருக்காங்க. அடி ஒரு பட்டாடு உயிர் சாட்சிக்கு இருக்கட்டும். இந்த இடத்துல எங்க போறீங்க? இந்த வார்டு கவுன்சிலர் தெரியாம எப்படி இப்படி சரக்கு விக்க முடியும்? ஒரு பொண்ணு ரேப் பண்ணி அன்னைக்காட்டு மனசாட்சியோட அடைச்சு போயிருக்கீங்க. வேணா சைடு சுத்தி விட்டுறீங்க. வேணா கூட பார்த்து அக்கா விட்டு போயிருப்பீங்க. நீங்க இதுக்கு யாருன்னா காரணம்? நீங்க விடிய சரக்கு போட்டுருக்கீங்க. ஓட்டாம எப்படி எப்படி வந்துச்சு? சைடிசி போலாம் அந்த அடைச்ச கடைக்கு சொன்னா உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? காவல்துறைக்கு தெரியுமா நீங்க விக்கிறது? தெரியுமா தெரியாதா? காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? இந்த சரக்கு எல்லாமே எல்லாமே இருக்கு. நேத்து இங்க நடந்திருக்கு. வேற எங்க எடுத்து வச்சுக்கணும். வேற எங்க கலைஞர்கள் எடுத்து கொடுத்தாங்க. இவருங்க கூட நல்லா இருந்தாங்க. பிடிச்ச உடனே அவர் எங்க எடுத்து பார்த்தா அதை கொடுத்து எடுத்து பார்த்தா அந்த இடத்துல இல்ல.
இல்ல இன்னொரு ஆளை காணோம், எங்க போயிட்டாரு? காணோம், அது இவருக்கு தான் தெரியும். ஆனா அவருக்கு தான் தெரியும். இவங்க இல்ல, அவருக்கு இல்ல, அவர் போயிட்டாரு. அண்ணா உள்ள எந்த ஏரியா? Subscribe to One India and never miss an update.